ஹே கைஸ், காலேஜ் டேஸை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலேஜ் டேஸை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி அவங்க மொக்க காலேஜில் சேர்ந்தாலும் சரி, இல்லை நினச்ச கோர்ஸு கிடைக்காட்டாலும், இல்லை பிடிச்ச காலேஜில் சீட்டு கிடைக்காட்டாலும் சரி, அவங்க ஒரு 6 மந்த் ஆர் 1 இயருக்கு தான் பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் டேஸை அவங்களுக்கு அட்டாச் ஆகி காலேஜ் டேஸை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. காலேஜ் டேஸை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா போயிட்டு பேசிடுங்க. ஏன்னா காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் அவங்களாம் பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். காலேஜ் முடிச்சுட்டு நம்ம அங்கே பேசலாம் மச்சான், அங்கே பேசலாம் மச்சான்னு சொல்லுவானுங்க. ஆனால் எவனும் ஃபோனும் பண்ண மாட்டானுங்க. அவனுங்க ஃபோன் பண்ணும்போது நம்ம ஃப்ரீயாக இருக்க மாட்டோம், நம்ம ஃபோன் பண்ணும்போது அவனுங்க ஃப்ரீயாக இருக்க மாட்டானுங்க. ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்போம், அவனாலும் பண்ண முடியாது, நம்மளாலையும் பண்ண முடியாது, டைமே இருக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ காலேஜ் டேஸில் மெமரிஸை கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணுங்கள். காலேஜ் கட் அடிங்க, வெளியே போய்ட்டு சுற்றுங்க, ட்ரிப்பு பிளான் பண்ணால் போயிடுங்க. ஏன்னா காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் அந்த லைஃப் திரும்ப கிடைக்காது. உங்களுக்கு காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் இருக்க லைஃபு அது காலேஜ் டேஸில் தான் ஜாலியாக இருக்க முடியும். பிகாஸ் நம்ம காலேஜ் முடிச்சிட்ட பிறகு நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். அப்புறம் வேலைக்கு போய்டும், ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்னு சொல்லிட்டு நமக்கு தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். காலேஜ் டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வைக்கிற வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸும் உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைலுமே சொல்லிவிடும் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ காலேஜ் டேஸை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. காலேஜ் டேஸில் பேர் சொல்கிற மாதிரி ஒரு நண்பனை சம்பாரித்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவனுக்கு யாராச்சும் கால் பண்ணால் கூட அவனுக்கு ஃபோன் பண்ணிங்களா, அவங்ககிட்ட பேசுனீங்களா, அவன் வந்தால் தான் நான் வருவேன், அவங்ககிட்ட பேசிட்டிங்களா, அது மாதிரி சொல்கிற ஒரு நண்பனை நீங்கள் காலேஜ் டேஸ்லேயே சம்பாரித்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். காலேஜ் டேஸில் ஏன் நல்ல மெமரிஸு மொமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ண சொல்கிறேன்னா, நம்ம எங்கேயோ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போதோ, இல்லை வீட்டில் இருக்கும்போதோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஏதாச்சுமா நம்ம கால் பண்ணி பேசும்போது, மச்சான் நம்ம அங்கே போய்ட்டு கட் அடித்து அங்கே மாட்டிக்கிட்டோம் மச்சான் அப்படிலாம் சொல்லும்போது நமக்கு வரும் பாருங்க ஒரு ஹாப்பினஸ்ஸு, அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் காணாமலே போயிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மெமரிஸை கலெக்ட் பண்ணிக்கோங்க காலேஜ் டேஸில். அட் த சேம் டைம் உங்களோட கரியரையும் பார்த்துக்கோங்க. சைடில் சின்ன சின்ன கோர்ஸ் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போதே பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எவ்வளோ ஃபோட்டோ எடுக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, அந்த ஒரு ஃபோட்டோவுமே ஒரு விஷயத்த சொல்லும், ஒரு மெமரிஸை க்ரியேட் பண்ணி தரும் அந்த டைமில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.